நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அறிவியல் சார்ந்த கலை சார்ந்த விஷயங்களில் தனக்கு சுஜாதா நடராஜன் அவர்கள் வரவேற்புரையும் நிகழ்ச்சியை தம்பி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண் எதை சொன்னது என்பதை உணர்ந்து பார்த்தவர்கள் தந்த படைப்புகள் இந்த மண்ணின் மொழியின் அற்புதத்தை உலகெங்கும் பறைசாற்றி இருக்கின்றன என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. படைப்பாளிகளை பின்னால் வந்த படைப்பாளிகள் உணர்ந்து பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் மா அரங்கநாதனை பார்க்க முடியும் என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வொழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று ஒரு புலவன் ஒரு பாடலை தந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித பூகோள விகிதங்களும் இல்லாமல், நிலத்தின் வரைமுறை இல்லாமல், உலகத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் அன்பால் காதலால் கட்டுண்டவர்கள் என்பதை அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் யோசித்து பார்த்தானே என்பதை நினைத்தால் அரங்கநாதன் விக்கித்துதான் போனார். அவரை வசீகரித்தது. அப்படித்தான் அவர் அதை பார்த்தார், இலக்கியத்தை பார்த்தார். உலகத்து மாந்தர்கள் அனைவரும் என்று ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டதே அதை உள்ளத்தால் உணர்ந்து பார்த்த ஒரு படைப்பாளியாக எழுந்து நின்றார். நாதமாக அந்த சிந்தனை ஒவ்வொரு வரியிலும் எழுந்து நின்றது என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. எல்லாம் எழுந்து நின்றிருக்கிறது, படைப்பின் வீச்சு போயிருக்கிறது என்பதை அவர் படைப்புகளை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த 2000 வருடத்து பாரம்பரியம் மிக்க இந்த மொழி அவரை எவ்வாறு வசீகரித்தது என்பதை அன்பு செலுத்தி பாருங்கள் என்று சொன்ன அந்த தத்துவத்தில் இருந்து துவங்கி அதன் நீட்சியாக தனது படைப்புகளை கொண்டு சேர்த்தார். மீன் சார்ந்தீரே பல் சார்ந்தீரே கயல் முள் அந்த நரை முதிர் திரை கவுள் பயனில் முப்பின் பல் சார்ந்தீரே என்று சொன்னான். எப்படிப்பட்ட பாடலாக எழுந்து நிற்கிறது! அறிவால் ஆற்றலால் அனுபவத்தால் உயர்ந்தவர்களாக நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்கிறீர்களே, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே எல்லோரும் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமார் அதுவே என்று சொன்னார். அற்புதமான பகுதியாக மாறி தன்னுடைய படைப்புகளை தந்தவர் மா அரங்கநாதன். 2000 வருடத்து தமிழ் பாரம்பரியம் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய உன்னதமான எழுத்தை தன்னுடைய எழுத்தாக மாற்றி காட்டிய ஒருவன் தமிழிலே தோன்றியிருந்திருக்கிறான். உலகத்தின் சிறந்த கதைகளை நீங்கள் தொகுத்தால் அந்த கதைகளில் ஒன்றாக அவனுடைய கதை அவசியம் இருக்கும். தமிழிலே எழுந்த அற்புதமான படைப்பாற்றல் மிக்க ஒரு படைப்பாளோடு இந்த மண்ணிலே இருந்து மறைந்தானே புதுமை பித்தன். அவன் கதைக்கு இணையான கதையை எழுதுவதற்கு பலருக்கும் திண்மை இல்லை என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். புதுமை பித்தன் பெயரை சொல்லிக் கொண்டு அவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவனுடைய ஆவியாக மாறி நாங்கள் கதைகள் எழுதுகிறோம் என்று சொல்லி பார்த்தவர்கள் கதைகள் எல்லாம் இல்லாது போயின என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று ஒரு கதையை தந்தார். படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். 1940களிலே எழுதப்பட்ட கதை. எது அன்பு, எது நேசம், எது உண்மையான தாக்கம் மற்றொரு உயிரை நோக்கிய பயணத்திலே. அப்படிப்பட்ட பாடலின் தாக்கம் எதுவாக இருக்குமோ அந்த தாக்கத்தை உள்வாங்கி அம்சன் குமார் உருவாக்கியதுதான் மனுசங்கடா படம். மானுடத்தை நேசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய படம். உங்கள் எதிரிலே இருந்து உங்கள் எதிரிலே அவனும் பிறந்து உங்கள் எதிரிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை உங்களுக்கு இணையானவன் அல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து கேட்காமல் கேள்வி கேட்டப்படும் வழி என்று அரங்கநாதன் விருதை பெறுகிறார். தோன்றுதல் யாருக்கும் எளிது,
தோன்றிய பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை அரிதினும் அரிது. பக்தி இலக்கியத்திலே ஒன்று சொல்வார்கள், காரைக்கால் அம்மையாரை இறைவன் கேட்கிறார், என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும். அறவா நீ ஆடுகையில் உன் அடியின் கீழ் இருந்து ஆனந்திக்க வேண்டும் என்றால் என்று தமிழால் சொல்ல முடிகிறதே பக்தியின் உச்சம். இலங்கை அப்போதைய பிரதமர் டேவிட் சேனநாயக்காவை சந்தித்து அவருடன் பேசினார். டட்லி சேனநாயக்காவுடன் பேசினார். அவரெல்லாம் சிறப்பு பெற்ற ஒன்று, அது ஃபிலிம்ஸ் டிவிஷனில் வரவில்லை, வேறு எங்குமே வரவில்லை. நான் படித்தது இவர்கள் இருவரும் இலங்கைக்கு சென்றார்கள் என்பதை மட்டும்தான். நான் படத்தில் தான் இவ்வளவு விஷயங்களை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். எனவே ஒரு ஆவணப்படம் என்பது, ஒரு செய்திப்படம் கூட எவ்வளவு சிறப்பாக சுவாரஸ்யமாக எடுத்து பார்க்க முடியும் என்பதற்கு அந்த படம் எனக்கு அந்த வயதிலேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. சொசைட்டியில் எல்லாம் இருந்தேன். அவ்வாறு அந்த படங்கள் எடுக்கிற வாய்ப்புகளை நான் படம் எடுக்க வேண்டியதான் தெரிந்தேன். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கலைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிறைய காலம் காத்திருக்க வேண்டும். எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, வருடக்கணக்கில் காத்திருப்பார்கள் சிலர். ஆனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி கவிஞன் நினைத்தவுடன் கவிதை எழுதுகிறானோ, ஓவியன் நினைத்தவுடன் ஓவியம் வரைகிறானோ, இசைக்கலைஞன் நினைத்தவுடன் இசைக்கு போகிறானோ, அதே போன்றே ஒரு திரைப்பட கலைஞனும் நினைத்தவுடனே திரைப்படக்கலை அவனுக்கு வசப்பட வேண்டும். எனக்கு ஒரு சுருக்கமாக பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆவணப்படங்கள் என்னை பொறுத்தவரை கல்விக்கு மிகவும் முக்கியமானவை. வந்து வகுப்புகள் எடுப்பார். அவருக்கு இந்தியாவை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல். ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே கிராமத்தில் இருப்பவர்கள் குரங்குகளை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்தியாவில் எல்லாம் குரங்கு சாமியாக கும்பிடுவாங்க, இவங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படி. அங்கே ஒரு பெரியவர் இருக்கார். அவர் சாதாரண மனிதர்கள் தான் எப்போதும் அற்புதமானவர்கள். அவங்கள்ட்ட போய் அவர் கேட்குறார், ஐயா, நீங்கள் பிறந்த புனிதமான நினைப்பவர்கள் விரட்டிகிட்டு இருக்கீங்களே, நல்லா புரிஞ்சிக்க முடியலையே சார். ஃபார் யூ monkey is holy, monkey is holy, I'm not able to understand சார் அப்படிங்கிற அந்த முதியவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார், ஐயா, எங்களுக்கு குரங்கு புனிதமானது, ஆனால் குரங்கு கடி புனிதமானதல்ல சார். monkey is holy for us, but monkey bite is not holy. அதை மிக அழகாக சொல்லிட்டார். அது நம்ம இடையே இருக்கிறது, அதை நம்ம இழக்கக்கூடாது. இப்போது நமக்கு முன்னே வந்திருக்கிற ஒரு அச்சுறுத்தல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது துன்பத்தை உருவாக்குகிறது, வரலாற்றையும் சிதைக்கிறது.